ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மை மகத்துவமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க நாம் எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு தந்த ஜீவனுக்காக சுதபலனுக்காக கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவிப்பு: வருகிற சனிக்கிழமை மாதத்தின் முதலாம் நாள். எனவே இந்த இடத்திலே காலையிலே நடைபெறுகிறதான விசேஷித்த ஸ்தோத்திர கூட்டம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் இயேசுவுடைய கிருபையினாலே நம்மை எல்லாம் வழிநடத்தி வருகிறார். நாம் நினைத்தபடி காரியங்கள் எல்லாம் நடைபெறுவதில்லை. ஆண்டவர் நினைத்தபடி நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் எல்லாம் செய்து வருகிறார். வேதம் சொல்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை உண்டாகும்படியாக என்ன செய்கிறது? தேவனிடத்தில் அன்பா இருக்கிறீங்களா? சொல்லுங்க, தேவனிடத்தில் அன்பா இருக்கிறீங்களா? கர்த்தர் பேதுருவை பார்த்து கேட்டார், இவர்களை விட நீ இடத்துல நான் எப்படி இருக்கிறாயா, அன்பா இருக்கிறாயா என்று சொல்லி கேட்டார். ஆண்டவர் இன்றைக்கு நம்ம எல்லாரையும் பார்த்து கேட்கிறது என்னவென்றால், இவர்கள் எல்லாரை விட நீ இடத்துல அன்பா இருக்கிறாயா? அன்பா இருந்தால் எல்லா காரியங்களும் நன்மை உண்டாகும்படியாகத்தான் நமக்கு என்ன செய்யும்? பெரிய நன்மைகள் உண்டாகும்படியாக சின்ன சில கேடுகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யலாம், வரலாம். காரியங்களுடைய ஆரம்பத்தை பாதிக்கலும் முடிவுதான் கவனிக்கப்பட வேண்டியது, முடிவுதான் சிந்திக்கப்பட வேண்டியது. ஆனால் எல்லா ஜனங்களும் காரியத்தினுடைய ஆரம்பத்தை சிந்தித்து தங்களை வருத்தி கொண்டு தங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு வந்து என்ன செய்யறோம், இருக்கிறோம். இது எதனால் வருகிறது என்றால், தேவனிடத்துல நமக்கு சரியான அளவுக்கு என்ன இல்லை, அன்பு இல்லை. தேவனிடத்துல சரியான அளவுக்கு நமக்கு அன்பு இல்லை. ஆண்டவர் இயேசுனுடைய அன்பை நாம் தெரிந்திருந்தால் அவரை நேசிக்காமல் நம்மால் இருக்க முடியாது. ஆனா தேவனுடைய செயல்களை குறித்து வேதத்துல சொல்லி இருக்கிறது, மிருக குணமுள்ளதான மனுஷன் அவைகளை மிருக குணமுள்ளதான மனுஷன் என்றால் மிருகத்திற்கு சிந்திக்கும் தன்மை கிடையாது, மிருகத்துக்கு சிந்திக்கும் தன்மை கிடையாது. இதே மாதிரி சில மனிதர்கள் சிந்திக்கும் தன்மை இல்லாம இருக்காங்க. அவர்களை குறித்து சொல்லப்படுறது, அவர்கள் அறிவில்லாத மனுஷர்கள், கனப்படுத்தினவர்களா இருந்தாலும் இந்த சிந்திக்கும் திறன், இந்த உணர்ந்து கொள்கிறதான திறன் இல்லாவிட்டால் அவர்கள் மிருகத்திற்கு சமானமாக இருக்கிறார்கள். எனவே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அப்படிப்பட்டதான மனுஷன் தேவனுடைய செயல்களை கண்டுபிடிக்க முடியாது. எல்லா காரியங்களிலும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய செயல் என்று சொல்லி ஒன்று இருக்கும். அது அவர்கள் லகுவாக நம்மால் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் தேவனிடத்துல நாம் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தால், ஒருவேளை நாம் அதை கண்டுபிடிக்க முடியாவிட்டாலும் நாம் விசுவாசத்தோடு நாம தேவனை பின்பற்றுவோம். அந்த காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிறோம், முடிவு எப்படி இருக்கும்? சம்பூரணமாக இருக்கும். எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? சத்தத்தை காணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அந்த செயலுடைய முடிவை பார்ப்பதற்கு முன்னாடி நாம மிக சோர்ந்து போய் விடுகிறோம். இந்த சோர்வை கொடுக்கிறது அவிசுவாசம் தான். இந்த சோர்வை கொடுக்கிறது தேவனிடத்தில் இருக்கிறது ஐக்கியத்தில் நாம குறைவாக இருக்கும் போது என்ன உண்டாகிறது? சோர்வு உண்டாகிறது. எனவே தொடர்ந்து தேவனை நாம் நேசித்து கடந்து போக முடியவில்லை. தேவனை நேசித்ததான எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வேதத்திலே பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலும் பல கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் கூட அவருடைய ஆரம்பத்தை பார்க்கலும் முடிவு எப்படி இருந்தது? சம்பூர்ணமாக இருந்தது. ஆரம்பத்தை பார்க்கலும் முடிவு ரொம்ப சம்பூர்ணமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரிடத்தில் நாம் அன்பு கூர்ந்தால் எல்லா காரியங்களும் நன்மை உண்டாகும்படியாகவே
அனுமதிப்பார். வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். வாசிங்கள். சங்கீதத்துடைய புத்தகம் 48ஆம் அதிகாரம் அவருடைய 9ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்தில் வருகிறதான எல்லா ஜனங்களும் தேவனுடைய கிருபை வந்து சிந்திப்பதில்லை. எல்லாரும் இருக்கிறீங்க, உங்களுடைய மனதெல்லாம் எங்கெல்லாமோ இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனா தேவனுடைய ஆலயம் என்பது தேவன் நமக்கு செய்த கிருபையினுடைய செயல்களை எல்லாம் சிந்தித்து பார்க்கிறதான ஒரு இடம். ஏன் அந்த கிருபையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்? எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க, இந்த ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய கிருபை நினைத்து பார்க்கிறதே இல்லை. ஏனென்றால் தேவனுடைய கிருபை என்றால் என்ன என்று சொல்லி அனைவருக்கும் என்ன செய்யறதில்லை, தெரிகிறது இல்லை. ஆனா கர்த்தருடைய கிருபையினால தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவனுடைய கிருபை என்றால் என்ன என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இந்த தேவனுடைய கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு செய்கிறதான உதவி. அநேக வேளைகளில் தேவனிடத்தில் நாம் நெருங்குவதற்கு தகுதி இல்லை. நாம் பாவம் செய்து தேவனோடு விலகணும், அக்கிரமம் செய்து தேவனோடு விலகினோம், ஆராதனை பண்ணி தேவனோடு விலகினோம். ஆனால் தேவனிடத்தில் நாம் வந்து கடந்து போய் நம்முடைய காரியங்களை நம் ஆண்டவரிடத்தில் சொல்லும் போது அவர் நம்முடைய ஜெபத்திற்கு கவனமாக செவி கொடுத்து உத்தரவு அருளினார் தெரியுமா? அதுதான் தேவனுடைய கிருபை. பாவத்தில் இருந்தும் அக்கிரமத்தில் இருந்தும் நம்மை வந்து என்ன செய்தார்? மீட்டெடுத்தார். இந்த உலகத்திலே மனிதனுடைய பாவங்களில் இருந்து அவனை விடுதலையாக்கத்தக்கதான சக்தி இந்த பூமியிலே எங்கேயுமே வந்து இல்லை. இந்த காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தபடினா அந்த கிருபை வந்து என்ன செய்தாரா? இந்த சிலுவையிலே வந்து வெளிப்படுத்தினார். ஆனா நாம் தேவனிடத்தில் எப்போதும் கடந்து வரும்போது நம்மை குறித்து சிந்திக்கிறோம், நம்மை சார்ந்தவர்களை குறித்து சிந்திக்கிறோம், நமக்கு இருக்கிற உயர்வை குறித்து சிந்திக்கிறோம், நமக்கு இருக்கிற பிரச்சனையை குறித்து சிந்திக்கிறோம், நமக்கு இருக்கிற குறைகள் எல்லாம் நம்ம சிந்திக்கிறோம், நமக்கு இருக்கிற நிந்தைகள், அவமானங்கள், ஜனங்கள் படுகிற அசட்டையான காரியங்கள் இவைகளெல்லாம் சிந்திக்கிறோம். ஆனா எதை சிந்திக்கிறது இல்லை? தேவனுடைய கிருபையை சிந்திக்கிறது இல்லை. இந்த தேவனுடைய கிருபையை நாம் சிந்திக்கும் போதுதான் கிருபையின் மேல் என்ன கிடைக்கும்? கிருபையின் மேல் கிருபை கிடைக்கும். கவனிக்கிறீங்களா? சுத்தம். கிருபையை நாம் ஏற்கனவே பெற்றிருக்கிறோம். இந்த கிருபையின் மேல் நமக்கு கிருபை கிடைக்கணும்னா தேவனுடைய ஆலயத்துல தேவனுடைய கிருபையை நம்ம என்ன செய்யணும்? சிந்திக்கணும். மனிதனுக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறதான ஒரு மேன்மை என்னவென்றால் எதையும் சிந்தித்து முடிவெடுக்கிறதான ஒரு கிருபை வந்து ஆண்டு கொடுத்திருக்கிறார். அந்த சிந்தையை நம்ம வந்து ஆண்டவருடைய கிருபையை சிந்திப்பதற்கு நாம பயன்படுத்தினா இருக்கிற கிருபையை விட இன்னும் கிருபை வந்து என்ன செய்யும்? பெருகும். இந்த கிருபை வந்து மிக மேன்மையானது என்பதை சங்கீதக்காரன் தாவீது சங்கீதத்தினுடைய புத்தகம் 63ஆம் அதிகாரத்துடைய 3ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஜீவனை பார்க்கிலும், நீங்க பெற்றிருக்கிற ஜீவனை பார்க்கிலும் எது நல்லது? சொல்றோம். ஜீவன் பெரியதுதான். ஆனா இதை விட நன்மையான காரியம் அவர் எதுக்கு சொல்றாரு? கிருபைன்னு சொல்றாரு. வேதாகமத்துல கிருபையை குறித்து அதிகமாக சிந்தித்த, கிருபையை குறித்து அதிகமாக எழுதினதான மனுஷன் யாருதான்? தாவீது. வேதாகமத்தில் நீங்கள் எத்தனையோ மனிதர்கள் வந்து பார்க்கலாம். ஆனா இந்த தாவீது தான் தேவனுடைய கிருபை அதிகமாக வந்து அவர் சிந்திக்கிறார், அதிகமாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். எல்லா இடத்திலையும் கிருபை கிருபை. நம்ம வந்து இந்த ஆராதனை சங்கீதத்தை வாசிக்கும் போது வசனத்திற்கு ஒரு முறை என்ன வருது? ஒவ்வொரு வசனத்திற்கு ஒரு முறை கிருபை என்னும் உள்ளது, கிருபை என்னும் உள்ளது, கிருபை என்னும் உள்ளது என்று சொல்லி அவர் கிருபையை மேன்மைப்படுத்தி 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 எழுதினபடினால அவர் ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் கிருபை பெற்ற மனுஷனாகவே அவர் வந்து வாழ்ந்து வந்தார். ஆனா வேதத்திலே பார்க்கிறோம், சவுலை விட்டு ஆண்டவர் கிருபையை விலக்கினதாக வேதம் சொல்கிறது. கிருபையை பெற்ற மனுஷன் தான் சவுல், கிருபையை பெற்ற மனுஷன் தான் சவுல், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற மனுஷன் தான். ஆனால் சவுலை விட்டு தேவன் கிருபையை விலக்கினார். தாவீது
தாவீதை விட்டு ஆண்டவர் கிருபையை விலக்கவே இல்லை. சவுல் எப்போதுமே அவர் மாம்ச பலத்தை சார்ந்து கொண்டதான ஒரு மனுஷன். சவுல் எப்போ நினைத்தாலும் அவன் மாம்சத்திற்குரியதான காரியங்களையே நினைப்பான். அதுதான் அவனுடைய பலம் என்று சொல்லி நினைத்தான். எனவேதான் தாவீது இந்த கோலியாத்திற்கு விரோதமாக கடந்து போகும் போதும் சவுல் சொல்லுகிறான், நீ இப்படி போனால் உனக்கு சேதமாகிவிடும், உன்னை லகுவாக அவன் மேற்கொண்டு விடுவான். எனவே நீ யுத்த வஸ்திரங்களை எல்லாம் நீ போட்டு கொண்டு வந்து என்ன செய் போய் என்று சொல்லி இவன் மாம்சத்திற்கு அடுத்ததான பலமான காரியங்களை மேன்மையாக எண்ணினான். ஆனா இந்த தாவீது தேவனுடைய கிருபையை மட்டும்தான் பெரிதாக என்ன செய்தான் எண்ணினான். எப்பவுமே தேவனுடைய பிள்ளைகள் ஆலயத்தில் மட்டுமல்ல எல்லா இடங்களிலேயும் தேவனுடைய கிருபையை தான் சிந்திக்க வேண்டும். எத்தனையோ நன்மைகளை நமக்கு பெறுகிறோம் இந்த உலகத்துல. சிறிய நன்மைகளில் இருந்து பெரிய நன்மைகள் வரைக்கும் ஆண்டு நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். நன்மையை பெறாதவர்கள் யாருமே இல்லை. நீங்கள் நினைத்தபடி ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து சிந்தித்து பார்த்தால் தெரியும், ஆனால் உங்களுக்கு எத்தனை எத்தனை காரியங்களில் என்ன பாராட்டி இருக்கிறார், எத்தனை எத்தனை காரியங்களில் கிருபை பாராட்டி இருக்கிறார். சரி, அந்த கிருபை பாராட்டினதை நீங்க சிந்தித்து அதை கண்டுகொள்ளும் போது நீங்கள் ஆண்டுடைய நாமத்தை அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணினீர்களா? தாவீது கிருபை என்னுள்ளது, கிருபை என்னுள்ளது சொல்லி சொல்வதற்கான காரணம் என்ன? இந்த தாவீது இந்த தேவனுடைய கிருபை எப்போதும் சிந்தித்து வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் சவுல் மாம்ச பலத்தை பெரிதாக எண்ணினான். தாவீதோ தேவனுடைய கிருபையை பெரிய பலமாக எண்ணினான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு பலம் வந்து தேவனுடைய கிருபை தான். அந்த கிருபை ஜனங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான கிருபை நிச்சயமாக சாத்தானுக்கு தெரியும். ஆனா உங்களிடத்தில் இருக்கிறதான கிருபை எப்போது உங்களுடைய சத்துருக்களுக்கு தெரிய வரும் என்றால் உங்களிடத்தில் போராடி முட்டி மோதி அவர்கள் தோல்வியை காணும்போதுதான் தெரியும் இவரிடத்துல என்ன இருக்கிறது, ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்பது. அது வரைக்கும் உங்களிடத்துல இருக்கிறதான தேவ சக்தியை மனிதர்களால் கண்டுகொள்ளவே முடியாது. இந்த தேவனுடைய கிருபையினுடைய சக்தி இந்த தாவீதுக்குள் இருந்தபடினால்தான் தாவீது போர்க்களத்தில் அவன் மரணம் அடையவில்லை. அநேக ராஜாக்கள் வந்து போர்க்களத்தில் என்ன அடைந்தாங்க, மரணம் அடைந்தாங்க. ஆனா தாவீதை போல யுத்தத்தை பார்த்ததான மனுஷன் இல்லை, ராஜா இல்லை. அவனை குறித்து வேதத்தில் சொல்லப்படுகிறது யுத்த புருஷனாயிருந்தான். அவன் யுத்த புருஷனாய் இருந்து அவருடைய சத்துருக்கள் ஏராளம் பேர மடங்கடித்து இவன் வெற்றி பெற்றான். ஆனா இந்த தாவீதுக்குள்ள ஒரு பெரிய நீண்ட நாட்கள் ஒரு பெரிய எண்ணம் என்ன, அவர் தம்முடைய கிருபையினால என்னை இந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு ஒரு இடத்துல, நான் எங்க இருந்தேன், கரவல் அதாவது ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன். நான் இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய தாழ்வை வந்து என்ன செய்யறது இல்லை, சொல்றீங்களா? சொல்றதே இல்லை. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அதான் சொல்றோம். என் அந்தஸ்து என்ன தெரியுமா, அதான் சொல்லுவோம். என் மகனுடைய படிப்பு என்ன, என் மகளுடைய படிப்பு என்ன, என்னுடைய பணம், இதை தான் நம்ம சொல்லுவோம். ஆனா எதை சொல்ல மாட்டோம், தாழ்வு சொல்ல மாட்டோம். தாழ்வு முதல்ல சொல்லுங்க. என்ற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்துகிறது கர்த்தர். உயர்த்துகிறது நாம் அல்ல, நாம் நம்மை உயர்த்தக்கூடாது. நாம் நாமே உயர்த்தினால் அந்த உயர்வு நிரந்தரமானதாக நிலையானதாக இருக்காது. வேதத்தில் அதோனியா என்று சொல்கிறதான ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதோனியா தாவீதுடைய ஒரு குமார். இந்த அதோனியா தன்னைத்தானே ராஜாவாக அறிவித்துக் கொண்டு தன்னைத்தானே ராஜாவாக பிரகடனப்படுத்தி கொண்டான். ஆனால் இவனுடைய அந்த உயர்வு, இவனுடைய அந்த மேன்மை நீண்ட நாட்களாக இல்லை. ஆனால் ஆண்டவர் உயர்வுடைய சித்த வைத்திருந்த சாலமோன் தான் ராஜாவாக வர வேண்டும். ஆனால் சாலமோன் அவனாக ராஜாவாக வரவில்லை. அவர் யாரே ராஜாவாக வச்சார், அவனுடைய தகப்பன்
தாவீதே ராஜாவாக வைத்தார். அதே மாதிரி தாவீதாக ராஜாவாக வந்து வரவில்லை. அவரை யாரு கொண்டு ராஜாவாக வைத்தார்? ஆண்டவரே அவனை கொண்டு ராஜாவாக வைத்தார். நம்மை நாம உயர்த்தினால் நாம் தாழ்த்தப்படுவோம். தாவீது தன்னுடைய தாழ்மை வந்து சொல்றாரு. கவனிங்க, தாவீது அவருடைய தாழ்வை வந்து சொல்றாரு. நான் கரவலாடுகளின் பின்னாடி வந்து என்ன செய்தேன்? நினைச்சு பார்த்தீங்களா? இன்னைக்காயும் ஒரு வஸ்திரத்துக்கு என்ன பாடுபட்டீங்க நினைச்சு பார்த்தீங்களா? சாப்பாட்டுக்கு என்ன கஷ்டப்பட்டீங்க நினைச்சு பார்த்தீங்களா? இன்னைக்காயும் நல்ல வஸ்திரம் இருக்கும்போது நினைச்சு பார்க்க முடியலையே அவருடைய கிருபைய. நல்ல சாப்பாடு இருக்கும்போது அவருடைய கிருபையை நினைச்சு பார்க்க முடியலையே. சின்ன சின்ன காரியங்களுக்காகவும் நீங்கள் அதுல தேவனுடைய கிருபை தான் இந்த காரியத்தை தந்ததுன்னு சொல்லி நம்பினால் கிருபையின் மேல இன்னும் என்ன வரும்? கிருபை வரும். ஆனா அநேகர் கிருபை வந்து இழந்து போய் விடுகிறார்கள். சவுல் வந்து கிருபையை பெற்றவனாக இருந்தாலும் அந்த கிருபையை வந்து என்ன செய்துட்டான்? இழந்து போயிட்டான். வேதத்துல ஒரு வசனத்தை நீங்கள் வந்து வாசிங்க. எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் அதுல 15-16 வாசிங்க. எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் உங்களுக்குள் எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் சரி, கிருபையை இழந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது நாம் கிருபையை பெற்றிருக்கிறோமா? சிந்திங்க. என்னென்ன காரியத்தில் ஆண்டு கிருபையை தந்திருக்கிற சிந்திங்க. என்னென்ன காரியத்தில் கிருபையை தந்திருக்கிற சிந்திங்க. சரி, இந்த காரியத்துல கிருபையை தந்திருக்கிறாரா? அந்த கிருபைக்காக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அந்த கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. அந்த கிருபையை அறிக்கை செய்ய. ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்னை விட்டு விலக்கி விடாதோம். அங்க தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார், உம்முடைய கிருபை என்னை விட்டு விலக்காதிருந்ததான கர்த்தருக்கு என்னைக்காவது சொன்னீங்களா? ஆண்டவரே, இந்த காரியத்தில் உடைய கிருபை நீங்க என்னை விட்டு என்ன செய்ய விலக்கலை. எங்க வந்திருக்கிறது என்னதான்? கிருபை இல்லாம தேவனுடைய சன்னிதானத்துல ஒருவரால் வர எங்கேயோ இருந்தீங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம். எப்படி இருந்திருப்பீங்க? கொஞ்சம் பாருங்க, எப்படி இருந்திருப்பீங்க? நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல, ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொண்டாதான் உண்மை. நீங்கள் என்ன தேடவில்லை, நான் உங்களை கொடுத்தானே. எத்தனையோ வேலைகளில் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிறதா அநேக ஜனங்கள் ஆண்டவர் தேடி வந்ததெல்லாம் அசட்டை பண்ணி வாழ்ந்ததான மனிதர்கள். ஆனாலும் அவர்கள் மேல் வைத்திருந்ததான அளவு கடந்ததான அன்பு மீண்டும் மீண்டும் அவர்களை தேட வைத்தது. ஆண்டவர் இயேசு அவர்களை விடாம தேடி கண்டுபிடித்து, அவருடைய கண்டுபிடிப்பை குறித்து வேதம் சொல்கிறது, பாழான இடம், உலகில் உள்ள அபாந்தரமான வெளி, அப்படி உள்ளதான வெறுமையான இடத்துல ஆண்டவர் நாம தேடி கண்டுபிடிச்சு. எதுக்கு கண்டுபிடிச்சார்? எதுக்கு கண்டுபிடிச்சார்? நீங்க எத்தனையோ காரியங்களை தேடணும். நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது எதற்காக? தேடி கண்டுபிடிக்கிறதான காரியங்கள் எல்லாம் நமக்கு உபயோகமாக இருக்கும்படியாக, நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக தான் நாம் தேடி கண்டுபிடிக்கிறோம். பணத்தை தேடுகிறோம் நமக்கு உதவியாக இருக்கும்படியாக, பொருளை தேடுகிறோம் நமக்கு உதவியாக இருக்கும்படியாக, ஆண் மக்கள் வைத்திருந்தால் பெண்ணை தேடுகிறோம் நம்முடைய மகனுக்கு ஆதரவாக இருக்கும்படியாக. இப்படி நாம தேடுகிறதான எல்லாமே நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக தேடுகிறோம். ஆனா ஆண்டவர் மட்டும்தான் அவர் நம்மை தேடி அவர் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக கண்டுபிடித்திருக்கிறார். நம்மால் அவருக்கு என்ன பிரயோஜனம்? நீங்க நினைச்சு பாருங்க, உங்களால் ஆண்டுக்கு என்ன பிரயோஜனம்? மனதிலும் இத்தனை வருஷம் ஆச்சுல்ல, உங்களால் ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஒரு ஆத்மா உங்க மூலமா மனம் திரும்பி இருக்கா? ஒரு ஆத்மா உங்க மூலமா மனம் திரும்பி இருக்கா? என்ன இருக்கிறீங்க? ஒரு ஆத்மா ஆண்டவர் பற்றி சொல்லி இருக்கிறீங்களா? சொல்லி இருக்கிறீங்களா? ஆண்டுடைய மேன்மையை சொல்லி இருக்கிறீங்களா? எங்க ஆண்டவர் எப்படிப்பட்டதான ஆண்டவர், எங்க ஆண்டவர் எவ்வளவு அன்பு எங்க மேல சொல்லி இருக்கிறீங்களா?
சொல்லக்கூடிய அளவுக்கு ஒண்ணு செய்யலையா உங்களுக்கு? சொல்லக்கூடிய அளவுக்கு ஒண்ணு செய்யலையா கேட்கிறேன். செய்திருக்கிறார் செய்யலையா? செய்திருக்கிறார். ஆனா சொல்லல. நம்ம யாருக்காக பிரயோஜனப்படல. நிறைய பேர் உள்ளதான தப்பான ஒரு அபிப்பிராயம் என்னவென்றால், ஊழியம் செய்யறவங்க மட்டும்தான் ஆண்டவருக்காக பயன்படணும், ஆண்டவர் அவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி அநேக பேர் நினைக்கிறோம். மனம் திரும்பின ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொண்டதான அத்தனை பேர்களும் நாம் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு விதத்துல என்ன செய்யணும்? பயன்படணும். ஊழியங்களிலே நிறைய வித்தியாசம் இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியானவர் ஒருவரே, ஆனா ஊழியங்களில் என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? வித்தியாசம் இருக்கிறது. என்னை மாதிரி மன்ன உங்களால் என்ன பண்ண முடியல, பிரசங்கம் பண்ண முடியல. பிரசங்கம் பண்ணாதான் ஊழியம் என்பதல்ல. நீங்க என்ன செய்யலாம? என்ன செய்யலாம? ஜெபம் பண்ணலாம? எவ்வளவு ஆங்காரம் இருக்கு சண்டைப்படும் போது. அந்த ஆங்காரத்துல கொஞ்சம் முழங்கால நின்றுங்களும் பார்ப்போம். அந்த ஆங்காரத்துல முழங்கால நின்றுங்களும் பார்ப்போம். ஆங்காரத்துல சாப்பிடாம இருக்கிறோம, ஏன் ஆங்காரத்துல சாப்பிடாம இருந்து ஜனங்கள் மனதிரும்படியாக ஜெபம் பண்ணுங்களும் பார்ப்போம். 2 நாள் 3 நாள் அதெல்லாம் நம்மால வந்து முடியல. உபவாசம் இருக்குன்னு சொல்ற அன்னைக்குதான் தீயா என்ன பசிக்கு? என்ன பசிக்கு? வயிறு பசிக்கு. ஆனா சண்டை போட்டு சோறு சாப்பிட மறந்து 2 நாள் ஆனாலும் என்ன பசிக்கல? என்ன பசிக்கல? வயிறு பசிக்கல. அப்ப நம்முடைய ஆத்மா என்ன நிலைமையில இருக்கிறது நீங்க நினைச்சு பாருங்க. என்ன நிலைமையில இருக்கிறது? ஆண்டவர் நமக்காக எவ்வளவோ பயன்படுகிறார். அவர் நமக்காக பயன்படுகிறபடினால்தான் ஜெபத்தை கேட்டு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனால் நாம் ஆண்டவருக்காக என்ன செய்கிறது இல்ல, நாம் ஆண்டவருக்காக பயன்படுகிறதே இல்ல. ஊழியங்களே நிறைய வித்தியாசம் இருக்கிற. ஜெபம்லாம் அது ஒரு ஊழியம். சபையில என்ன செய்யலாம்? பணிவிடை செய்யலாம். அது வந்து என்னது? ஒரு ஊழியம். ஊழியக்காரர்களுக்கு பணிவிடை செய்கிறது கூட அது யாருடைய ஊழியம் தான்? ஏன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தெரிந்து கொண்டதான தேவனுடைய ஊழியர்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு, உங்களை ஏற்றுக்கொண்டவன் என்னை ஏற்றுக்கொண்டான். நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும்னா தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதா தேவனுடைய மனுஷனை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் சொல்லல, இது வேதத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க நேரடியா ஒரு ஆண்டவருக்கு ஒரு சாப்பாடு உங்களால் கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டு சொல்றாரு, ஒரு ஊழியம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு ஊழியக்காரனுக்கு நீ உணவளித்தால் அது யாருக்கு அளித்தது? யாருக்கு அளித்தது? அது தேவனுக்கு அளித்தது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு வஸ்திரம் எடுத்து கொடுத்தால் அது யாருக்கு எடுத்து கொடுக்கிறா? நீ வந்து ஆண்டவருக்கு வந்து எடுத்து கொடுக்கிறாய். வேதத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்துல இல்லாத ஒன்றை நான் வந்து உங்களுக்கு போதிக்கவில்லை. ஆண்டவருக்காக இன்னைக்கு நிறைய பேர் வந்து பயன்படுகிறதே இல்லை. எத்தனையோ பணிவிடைகள் இருக்கிறது. சபையில செய்ய வேண்டியதான எத்தனையோ பணிவிடைகள் வந்து இருக்கிறது. சபையில வருகிறதான ஜனங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்யறது கூட அது வந்து என்னதான்? ஊழியம் தான். ஊழியம் நினைச்சு செய்யுங்க. சில சபைகளை பார்த்தா பெரிய பெரிய வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. கலெக்டர்ஸ் இருக்கிறாங்க அந்த சபையில, இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் சரிசமானமாக தான் என்ன செய்யறாங்க? சரிசமானமாக தான் இருக்கிறாங்க. இல்ல ஒரு குறிப்பிட்ட சபையில வந்து ஒருத்தரை குறித்து ஒரு நாள் ஒருத்தர் சொன்னாங்க, அவர் வந்து பெரிய ஒரு அதிகாரியா வேலை பார்க்கிறார், பெரிய அதிகாரியா வேலை பார்க்கிறாரு. ஆனா அந்த சபையில உள்ளதான டாய்லெட் அவர் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாராம். பெரிய அதிகாரி. அவர் ஏன் ஒரு டாய்லெட் கிளீன் பண்றாரு? அவர் வீட்டுல வேலைக்காரங்க, அவர் வீட்டுல டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு வேலைக்காரங்க. ஆனால் அவர் சபையில் உள்ள டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது என்னன்னு சொல்றாரு, அது ஊழியம். நான் யாருக்கு செய்யற ஊழியம்? அது நான் ஆண்டவருக்கு செய்யறதான ஊழியம். அது தெய்வ தொண்டு. சபையில் வருகிறதான 4 பேருக்கு ஆகாரம் கொடுக்கிறது கூட அது என்னது? சமையல் பண்றாங்க, கஷ்டம் தான் சமையல் பண்றவங்களுக்கு. வாரந்தோறும் வெளியிருந்து வர்றவங்களுக்கு புஷ்பமும் பாக்கியமும் சேர்ந்து காலையிலே எழுப்பி நேரத்தோட எழுப்பி என்ன பண்றாங்க? சமையல் பண்றாங்க. அது என்னதுதான்? அது ஒரு ஊழியம். இது மனுஷர் வீட்டுல செய்யறோம் அப்படி அல்ல. இது சபையை சார்ந்ததான ஒரு காரியம். சபையை சார்ந்தான வேலைகள் எல்லாமே அது யாருடைய காரியம்? அது கர்த்தருடைய காரியம். அப்ப அந்த கர்த்தருடைய காரியத்தை செய்தா அது யாருக்கு செய்யற மாதிரி? அது கர்த்தருக்கு செய்யற மாதிரி. அப்ப கர்த்தருக்கு செய்தால் அதனுடைய பிரதிபலன் கிடைக்கும். ஊழியக்காரர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவருக்கு பாடுபட்டு பிரயாசப்பட்டு செய்கிறதான காரியங்கள் எல்லாமே தெய்வத்தொண்டு என்று சொல்லி நினைக்கிற காரணத்தினால்தான் நன்றி அறியாதவர்களுக்கு நாங்கள் செய்கிறோம். நன்றி அறியாத ஜனங்களுக்கு நாங்கள் செய்கிறோம். மதிக்காத ஜனங்களுக்கு ஒன்று செய்கிறோம்.
ஏன், எதற்காக? இது தெய்வ தொண்டு, தேவனுக்காக செய்கிறோம். அதை ஜனங்கள் அசட்டப் பண்ணனா அது ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் உரியது. நீங்கள் தேவனுக்காக பிரயோஜனப்பட்டால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த பிரயோஜனப்படுகிறவர்களை தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கனத்திற்குரிய பாத்திரமாக மாறுவான். தீமோத்தேயுக்கு எழுதினதான அந்த நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே அவன் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்டதுமான என்ன பாத்திரமாக இருப்பானா? கனத்திற்குரிய பாத்திரமாக இருப்பான். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கு இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னு வெள்ளியுமான பாத்திரமும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் உண்டு. அவைகள் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான என்ன பாத்திரமா இருப்பானா? பிரயோஜனப்படணும். ஊழியங்கள்ல பிரயோஜனப்படணும். ஊழியக்காரங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். அப்பதான் உங்களை எப்படி மாற்றுவார் ஆண்டவர்? கனத்திற்குரிய பாத்திரமா. நாளைக்கு முன்னாடி ஒரு டாக்டர் நம்ம சர்ச்சுக்கு வந்தார். 2 வாரமா 3 வாரமா வந்திருக்கிறார். அவர் படித்துக் கொண்டிருக்கும் போது நான் தஞ்சாவூர்ல ஊழியர் ட்ரைனிங்ல இருந்தேன். அந்த காலத்துல அவர் ஒரு பெரிய அதிகாரியுடைய பையன். ஆனா அவர் அந்த நேரத்தில் டாக்டர் படிச்சுட்டு வந்தார். அந்த நேரத்துல நம்முடைய ஆத்மீக தலைமை போதகர் அவர்கள் அவருடைய வீட்டில் தங்கி இருந்தாங்க. நாகர்கோயில் அவருடைய வீட்டில் தங்கி இருந்தாங்க. கன்வென்ஷன் மீட்டிங் போன இடத்துல அவர் அந்த டாக்டர் படிச்சுட்டு இருக்கிறவர் அந்த ஊழியக்காரருக்கு பேண்ட் ஷர்ட் என்ன செஞ்சு கொடுத்தாரு? பேண்ட் ஷர்ட் துவைச்சு கொடுத்தாரு. எதுக்காக துவைச்சு கொடுத்தாரு? இது யாருக்கு செய்கிற தொண்டு? தேவனுக்கு செய்கிற தொண்டு. இன்னைக்கு அவர் 3 கிளினிக் வச்சிருக்கிறாரு. 3 கிளினிக் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாரு. அவங்க அப்பா அந்த காலத்துல உயிரோடு இருந்தார். அவர் ஒரு பெரிய அதிகாரி. அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். அவரே வாயினால ஒரு நாள் என்று சொன்னாரு, உங்க மாமாவுக்கெல்லாம், நம்ம ஆத்மீக தலைமை போது என்னுடைய தாய் மாமா, உங்க மாமாவுக்கெல்லாம் நான் துணி துவைச்சு கொடுத்திருக்கேன். அவர் வாயினால சொன்னார். இன்னைக்கு அவர் கனத்திற்குரிய பாத்திரமா வைத்திருக்கிறார். அவர் செய்வதற்கான காரணம் என்ன? தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதான, தேவனுடைய தாசர்களுக்கு செய்கிறதான ஒவ்வொரு காரியமும் அது யாருக்கு செய்கிறதான தொண்டு? தேவனுக்கு செய்கிறதான தொண்டு. ஆனா இன்னைக்கு இதெல்லாம் விரும்புறதே இல்லை. வேதாகமத்திலே நம்ம வாசித்து பார்க்கும்போது ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருந்தான், எலிசா தீர்க்கதரிசி. இந்த எலிசா தீர்க்கதரிசி அடையாளப்படுத்தும் போது அங்க வேதத்துல எப்படி தெரியுமா அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது? தீர்க்கதரிசியாகிய எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. தண்ணி கோடி கொடுத்திருக்கிறான். என்ன கோடி கொடுத்திருக்கிறான்? தண்ணி கோடி கொடுத்திருக்கிறான். என்னாலதான் இருந்திருக்கிறான்? வேலையால தான் இருந்திருக்கிறான். இந்த வேலையால ஆண்டவர் 2 ஆசீர்வாதங்களை மாற்றினார். இந்த எலியா தீர்க்கதரிசியுடைய வரம் இந்த எலிசாவுக்கு 2 மடங்கு வந்தது. எப்பவுமே ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் மகிழ்ச்சி படுத்தினால் அவர்களுக்கு உள் இருக்கிறதான ஆண்டவர் என்ன அடைவார்? மகிழ்ச்சி அடைவார். அன்றைக்கு அநேகர் தேவனுடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிறதே இவர்களுக்கு வழக்கம். ஊழியக்காரன் மட்டுமல்ல, விசுவாசிகளாக இருந்தால் கூட, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றதான விசுவாசிகளாக இருந்தால் அவர்கள் மனம் புண்படும்படி நீங்கள் நடந்தால் உங்களுக்கு நல்லதல்ல. ஏனென்றால் வேதத்தில் தேவனுடைய அபிஷேகம் பெற்றவர்களுக்கு ஆண்டவர் தேவனுக்கு சமமான ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். எனவேதான் சவுலை தாவீது கொல்லாமல் விட்டான். கோலியாத்த கொல்லவனுக்கு சவுலை கொல்றது சாதாரண காரியமா? பெரிய காரியமா? அவ்வளவு பெரிய கோலியாத்தை என்ன செய்யலாம்? ஒரு கவன் கல்லால வீழ்த்தலாம். இந்த சவுலை கொல்வது கூட பெரிய காரியம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா சொல்றான்? பொதுவா நம்ம நினைப்போம்,
காலமெல்லாம் இவங்களோட சங்கடப்பட்டு இருக்கிறதுக்கு முடக்கிடும் ஆளை சத்தம் கட்டாம. அப்படிதான் நினைக்கிறாங்க ஜனங்கள். சவுல் அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாருக்கு எதிரி தான். சில ஆட்கள் கட்டையில வைக்கிற வரைக்கும் திருந்த மாட்டாங்க, சத்ருவா இருப்பாங்க. சவுல் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவனாக இருந்தாலும் அபிஷேகத்துக்கு அவன் செவி கொடுக்கல. அபிஷேகம் என்பது போதிக்கிறது. நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் உங்களை போதிக்கும். சவுல் அபிஷேகத்தை பெற்றிருந்தான். ஆனா சவுளுடைய அபிஷேகம் போதிக்கும் போது சவுல் அந்த போதனைக்கு உட்படல. அவன் அந்த போதனைக்கு உட்படாம இவன் மாம்சீகத்தில் இவன் நடந்து கொண்டே இருக்கிறான். அபிஷேகம் அவனுக்குள்ள இருக்கு, ஆனா இவன் மாம்சீகத்திற்கு இடம் கொடுத்து நடந்து கொண்டே இருக்கிறான். உங்களில் பெரும்பாலான ஜனங்கள் அபிஷேகத்தை பெற்றது உண்மைதான், ஆனால் நீங்கள் அந்த அபிஷேகத்தினால் நடத்தப்படாமல் உங்களை நடத்துகிறது மாம்சீகம் நடத்துகிறது. இந்த மாம்சீகத்திற்கு உட்பட்டு நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க ஒருபோது முடியாது. இந்த அபிஷேகம் ஒரு மேன்மைக்குரியதாக இருக்கிறபடினாலதான் இந்த தாவீது சொல்லிட்டான், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான், எனவே நான் கொல்ல அவன் தொட மாட்டேன். நீங்க நிறைய பேருக்கு என்ன தெரியாது, சத்தியம் தெரியாதபடினாலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கர்த்தருடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்க சத்தியம் தெரிஞ்சா நீங்க வேதனைப்படுத்தவே மாட்டீங்க. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிகளுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒருவர் கடித்து பட்சித்தீர்கள் அழிவீர்கள். நீங்கள் ஜெபித்தோம், நீங்கள் ஆராதனை பண்ணியும், நீங்கள் ஆண்டவருக்காக கொடுத்தோம், ஏன் அநேக காரியங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் ஒருவர் கடித்து பட்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை கடித்து பட்சித்துக் கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளையாக மாற்றி ஒரே கொட்டைக்குள்ள ஒரே பேழைக்குள்ள உங்களை ஆண்டவர் அடைக்கல. யாரா இருந்தாலும் சரி, பேழைக்குள்ள வந்ததற்கு பிறகு எல்லாம் யாருக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும்? நோவுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். யாருக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும்? நோவுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். அந்த நோவா அவ்வளவு மிருகங்களையும் என்ன செய்யறாரு? இவன் ஆகாரம் போடும்போது சிங்கம் இவன் மேல என்ன செய்யல? கை போடல, வீரல. கரடி இவனை ஒன்றும் செய்யல. அதே நில ஒரு நாள் திரும்ப அந்த பூமியில எந்த நில? நோவுடைய பெயரைக்குள்ள எப்படி நோவாவும் நோவுடைய குடும்பமும் அவ்வளவு பயங்கரமான மிருகங்களுக்குள்ளாக சமாதானமாய் வாழ்ந்தார்களோ, அதே நிலை இந்த பூமியில கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி சீக்கிரத்தில் என்ன செய்யும்? வரும். அது என்ன அரசாட்சி? 1000 வருட அரசாட்சி. எத்தனை பேருக்கு அதுல பங்கு பெற விருப்பம்? அதுல பங்கு பெற விருப்பம்னா இதுல பங்கு எதிர்பார்க்க கூடாது. ஏதோ சாப்பாடு தருவாரு, வஸ்திரம் தருவாரு, தான் வாங்கிக்கணும். ஆனா இதே ஏமாற்ற கூடாது. நீங்க ஆண்டவரை தேடுறதுக்கு ஒண்ணு நினைச்சுக்கிடுங்க, ஆண்டவரை தேடுறதுக்கு முழுசு உங்களுக்கு பலன் வந்துட்டா அப்புறம் எப்படிங்க பரவாயில்ல உங்களுக்கு பலன் கிடைக்கும்? நான் ஆண்டவரத்துல சில வேளைகள் நான் கொஞ்சம் வேதனையாக நான் ஜெபிக்கும் போது ஆண்டவராக தான் என்கிட்ட பேசுவாரு. அந்த கஷ்டப்படாத ஊழியக்காரங்களை கூட எப்படியோ ஒன்று வச்சிருக்கிறீங்க. என்ன கஷ்டப்பட வேண்டியது இருக்கு, ஒரு ஆத்மா என்ன கஷ்டப்பட வேண்டியது இருக்கிறது. ஆனா கஷ்டத்துக்கு தகுந்த பலம் இல்லையே. அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளமாக மனதில் விடுதலை கிடைச்சி எங்க போனாங்களோ தெரியல. அநேகர் இப்போ உள்ளவங்களை சொல்ல, பழைய ஆளுகளை சொல்றேன், எங்க போனாங்களோ தெரியல. சபைக்கும் பிரயோஜனம் இல்லை, பாடுபட்ட ஊழியக்காரர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, கர்த்தருக்கும் பிரயோஜனம் இல்லை, ஒருத்தருக்குமே பிரயோஜனம் இல்லை. ஆனா சிலருக்கு பாடுகளே இல்லை, மேடையில் அழகா அவங்க பிரசங்கம் பண்றாங்க, அவருக்கு பணம் கொட்டுன்னு கொட்டுது, பிரயாசப்பட நமக்கு ஒண்ணும். அப்பதான் பேசினாரு, நீ பாடுகிறதான பாடுகளுக்கெல்லாம் உனக்கு முழுசு நாங்கள் பலன் தந்துட்டா எப்படி உனக்கு அதற்கான பிரதிபலன் அங்கே எப்படி கிடைக்கும்? பிரதிபலன் வச்சிருக்கிறேன், அது அங்க தரமாட்டேன் என்பதல்ல, முற்றிலுமாக எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்முடைய பிரயாசத்தை தந்து முடிச்சுட்டா இன்னும் ஒரு நாள் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் செய்கிற வேலைக்கு சம்பளத்தை முழுசு தந்துட்டா எப்படியுமே சம்பளத்தை ரெண்டாவது கேட்க முடியும். வேலை வாங்கின ஒரு இடத்துல அந்த சம்பளத்தில் கொஞ்சம் பாக்கி இருந்தால்தான் நாம் போய் என்ன பாக்கி தர வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி கேட்க முடியும். எனவேதான் நாம் ஆண்டவருக்காக எவ்வளவு பாடுபட்டாலும் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் சில வேலைகளிலே சில குறைவுகள் இருக்கத்தான் செய்கிறது. எதற்காக? 1000 வருட அரசாட்சியில நம்மை கொண்டு வைக்கும்படியாக. 1000 வருட அரசாட்சி நீங்க நினைக்கிறது போலலாம் இல்ல, மிக மிக மேன்மையாக இருக்கும்.
யாரும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது, எதுவும் உங்களை அணுக முடியாது. உங்களை எல்லாம் ஆண்டவர் மேன்மையாக அந்த நாட்களை என்ன செய்வார்? வைப்பார். எந்த இடத்துல நடக்கும்? இதே இடத்துல. எப்படி நடக்கும்? ஓநாய் ஆட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், பால் குடிக்கும் குழந்தை பாம்பு புற்றின் மேல கைக்கு பாம்பை பிடிச்சு விளையாடும். அது என்ன செய்யாது? கடிக்காது. இது என்ன அரசாட்சி? அந்த அரசாட்சி வேணுமா? அந்த அரசாட்சி வேணும்னா கொஞ்சம் அந்த உலகத்தை கொஞ்சம் அடக்கிட்டு வாழுங்க. ஆண்டவருக்காக கொஞ்சம் அடக்கிட்டு வாழுங்க. ஆண்டவருக்காக கொஞ்சம் பிரயாசப்படுங்க. ஆண்டவருக்காக கொஞ்சம் கஷ்டப்படுங்க. ஆண்டவருக்காக கொஞ்சம் நஷ்டப்படுங்க. சபைக்காக நஷ்டப்படுங்க. ஊழியத்துல தோள் கொடுங்க. ஊழியக்காரங்களை தனியா வந்து விடாதாங்க. நீங்க வந்து அவங்களோட வந்து என்ன கொடுக்கணும்? தோள் கொடுக்கணும். தோள் கொடுப்பதற்கு யாருமே, மோசே அவ்வளவு பெரியதான ஒரு மனுஷன், ஆனா அவருடைய கருத்தை பிடிக்கிறதுக்கு 2 பேர் இல்லைன்னா என்ன இல்லைங்க? வெற்றி இல்லை. ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் இப்படி கையை தூக்கிட்டே இருக்க முடியும்? அதை தூக்கிக்கிட்டு இருந்தா தான் என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும். தேவனுடைய மனுஷன் தேவனை நோக்கி உங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தால்தான் உங்களுக்கு வெற்றி. இந்த மோசே அவருடைய குடும்பத்தினுடைய வெற்றிக்காக கருத்தை தூக்கி கொண்டு இருக்கவில்லை. யாருக்காக கருத்தை தூக்கி கொண்டு இருக்கிறார்? ஜனங்களுக்காக தான் கருத்தை தூக்கி கொண்டு இருக்கிறார். நாளைக்கு காலையில் தூங்கும்போது 5:30 மணி இருக்கும். 5:30 மணி இருக்கும். சோனிக்கிட்டே இருக்கிற சரியா தூக்கம் வரல, எரிச்சிட்டே இருக்கிறேன். 5:30 மணிக்கு தான் நான் படுத்தேன். அங்கே ரேடியோ போடுறது, இந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது எல்லாம் வந்து என்ன கேட்டு அதுக்கப்புறம் தான் லேசாக வந்து எனக்கு வந்தது, தூக்கம் வந்தது. என்ன செய்யறோம்? தூக்கம் வரலன்னா ஜெபம் தான் பண்ணுறோம். அந்த நேரங்களில் யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் வருகிறதோ அவர்களெல்லாம் பாக்கியம் உள்ளவர்கள். ஏனென்றால் இந்த இரவு வேலை ஜெபம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுவும் ரொம்ப கருத்தோடு ஜெபிக்கிறதான அந்த வேலையாக இருக்கிறபடினால யார் யாரெல்லாம் அந்த நேரத்தில் ஞாபகத்தில் வர்றாங்களோ அவர்களுக்கெல்லாம் என்ன கிடைச்சிருக்கிறது? தேவனுடைய பாக்கியம் கிடைச்சிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, வெளியுள்ள ஆட்களை சொல்லியிருக்காங்க, நீங்க முடிஞ்சதெல்லாம் சரிதான், உங்க குடும்பத்திற்காக என்ன செய்யறது இல்லை, என்ன செய்யறது இல்லை, பிரயாசப்படுறதும் இல்லை, ஜோம்ன்றதும் இல்லை. எனவே தான் சில நன்மைகள் வந்து என்ன செய்யுது, தாமதமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். எனக்கு ஒரு கொள்கை உண்டு, ஒவ்வொருவரும் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவர்களை நோக்குவானாக ஊழியம் செய்வது என்பது மற்றவர்களுக்காக செய்கிறதான ஊழியம் நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதமாக நிச்சயமாக என்ன செய்யும். ஏற்ற காலங்களில் வந்து வரும். அப்ப ஊழியக்காரங்க வந்து உங்களுக்காக கரத்தை தூக்கி மேல பிடிச்சிட்டே மேல கரத்தை தூக்கி நிற்கிற என்பது ஜெபம். ஆண்டவருக்கு நேராக ஜெபம் குறிக்கிறது. இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போறாள் என்ற உடனே இவன் கரத்தை மேல வந்து என்ன செய்யறான்? மேல கரத்தை தூக்கி பிடிச்சிட்டே வந்து இருக்கிறான். இவனால முடியல, கை வந்து என்ன செய்யறது? தளர்கிறது. தளர்ந்த உடனே ஆரோன் 2 பேரும் என்ன செய்யறாங்க? இவர் ஒரு இடத்துல உட்கார வச்சு இவருக்கு என்ன கொடுக்குறாங்க? கொஞ்சம் ரெஸ்ட் உட்கார வச்சு. ஊழியக்காரன் கையை தூக்கலன்னா என்ன கிடையாது? ஜெயம் கிடையாது. ஏனென்றால் அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். முழு ரெஸ்ட கொடுத்துட்டு இவங்க கையை தூக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனா இவங்க கையை தூக்கிக்கிட்டு இருந்தா அதுல வந்து என்ன கிடையாது? வெற்றி கிடையாது. எனவே தளர்ந்த இந்த மோசேயுடைய கரத்தை ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஆரோன் 2 பேரும் சேர்ந்து கரத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போதுதான் என்ன கிடைத்தது? வெற்றி கிடைத்தது. எத்தனை பேர் வந்து நீங்க ஊழியக்காரனுடைய கரத்தை தூக்குறீங்க? கரத்தை தூக்குறதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஊழியக்காரங்க ஊழியர்களுக்காக ஜெபிக்கும் போது நீங்களும் அவர்களோடு சேர்ந்து ஜெபிப்பது, ஒத்துழைப்பது, பிரயாசப்படுவது, ஆறுதலான வார்த்தைகளை சொல்வது, இது எல்லாம் வந்து ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறது? எப்போ நமக்கு வார்த்தைகள் வந்தாலும் ஆறுதலான வார்த்தைகளை கேட்கறதே இல்லை. விசுவாசிகள் சிலர் பேசுகிற ஒரு பேச்சு நம்ம காதுக்கு வந்தா ஆறுதலான வார்த்தைகளை கேட்கவே முடியல. என்ன வார்த்தை கேட்க முடியுது? பட்டய குத்துக்கள் போல பேசுகிறவர்களும் உண்டு. பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக தான் வருகிறது. எப்படி நீங்கள் வந்து இந்த ஊழியத்தை தாங்குகிறீங்க? எப்படி இந்த ஊழியக்காரருடைய கரத்தை வந்து நீங்க வந்து தூக்கி பிடிக்கிறீங்க? அப்படி நீங்கள் பிடிச்சால்னா உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக என்ன செய்யும்? கடந்து வரும். தேவனுடைய கிருபையை என்ன செய்யக்கூடாது? இழந்து போய்விடக்கூடாது. இந்த சவுல் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருந்ததான காரணத்தினாலே
தாவீது அவனை என்ன செய்தான்? தப்ப விட்டான். விசுவாசி ஏற பணக்காரங்க பார்க்காதங்க. நீங்கள் பார்க்க வேண்டிய கண்ணோட்டம் மனம் திரும்புறாங்க, பரிசுத்தோட அபிஷேகத்துக்கு, அதுதான் கண்ணோட்டமா இருக்கணும். வேற எதையுமே நினைச்சு பார்க்கணும். அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தால் அவர்களை பார்த்து நீங்க பேசுவதற்கு பயப்படுங்க. தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை பேசினா இவங்க துக்கப்பட்டு ஆவியான துக்கப்படுவார். ஆவியான துக்கப்பட்டு அவங்களுக்கு சில சங்கடங்கள் வந்து வரும். சிலர் சொல்லுவாங்க இவங்க பேசினாலே ஏதோ ஆயிடுது. அது அவங்க இல்லை, அவர்களுக்குள் இருக்கிற கர்த்தருடைய ஆவியை நான் பார்த்துருக்கிறேன். சிலர் நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். நேரடியாக சொல்லதான் முடியல. சொல்றதுக்கு நல்லா பேசுவாங்க, அடுத்த வாரமே ஏதாவது நடந்துடும். பிறகு நம்மகிட்ட வந்து முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணா மட்டும்தான் அவர்களுக்கு விடுதலை. ஆனா எத்தனை மனப்பட்ட அனுபவிச்சாலும் என்ன இல்லையே. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை தண்டித்தது விருதா. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, கெட்ட மாட்டுக்கு 3 சூடு. இது அதோட கேடு கட்ட ஆளா இருந்தா என்ன பண்றது? எத்தனை சூடு போட்டாலும் என்ன செய்யாது? மனுஷனுக்கு சிந்தனை தவிர எது கொடுத்துட்டாரு? ஏன் இது நடந்தது? திடீர்னு சொல்லி இப்படி நடந்துட்ட, ஏன் நடந்தது? போனவரை என்ன செய்தோம்? போனவரை யார பேசணும்? போனவரை எவ்வளவு நடந்தோம்? இதெல்லாம் சிந்தித்து பார்த்தா அடுத்த முறை நீங்கள் உங்களுக்கு வருகிறதான கேட்டை வந்து நீங்கள் வராமல் நீங்கள் தற்காத்துக் கொள்ளலாம். ஆனா காலமெல்லாம் நீங்க எவ்வளவு நாள் தான் இப்படி இருக்க போறீங்க? எவ்வளவு நாள் தான் அந்த கிருபையை வந்து இழக்க போறீங்க? நான் விரும்புறது நீங்க எல்லாம் கிருபையின் மேல என்ன பண்ணணும்? அதுக்காக தான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். கிருபையின் மேல என்ன பண்ணணும்? இந்த கிருபையின் மேல கிருபை பெற்றுனா 2 விதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு. கிருபையின் மேல் கிருபையை பெறும்போது வேதம் சொல்கிறது, நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கர்த்தருடைய வசனத்துல சொல்லி இருக்கிறது வசனம். நீங்கள் கிருபையை பெற்றால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எனவே சபையை கடந்து வருகிற விசுவாச பிள்ளைகள் கிருபையின் மேல் கிருபை பெறணும். 1. 2வதாக கிருபையின் மேல் நீங்கள் கிருபை பெற்றால் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வந்து என்ன செய்யும்? நீங்க தேடி போக அவசியமே. வரும்போது எப்படி வரும்? வராதா? இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தெய்வத்தை தான் நீங்க வழிபடுறீங்க. நம்ம உலகம் அப்படி சொல்லுவாங்க, பானையில இருந்தாதான அகப்பையில முடிச்சுக்கணும். பானையில இருந்தாதான அகப்பையில. ஆனா நம்ம தெய்வம் அப்படி இல்லை. பானையில இல்லாட்டாலும் அவர் அகப்பையில இருக்கிறதான தெய்வம். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறது. ஒரு கலசம் எண்ணெயை வைத்து பல கலசங்களை தேவனுடைய தீர்க்கதரிசி மூலமாக நிரப்பினதான அதே தேவன் வந்து இன்றைக்கு ஜீவிக்கிறார். பணம் நிறைய ஒன்றும் அந்த எதிர்பார்ப்பை விட குறைவா வந்தாலும் அது ஆண்டவர் என்னைய எப்படி நடத்தணும்? குறைவு இல்லாமல் நடத்தும். 5 அப்பம் 2 மீன். 5 அப்பம் 2 மீன். எத்தனை பேருக்கு சாப்பிட்டாங்க? புருஷர்கள் மட்டும். அது சொல்லப்பட்டிருக்கிறது யாரா? புருஷர்கள் மட்டும். பிறகு மனைவிமார், அடுத்தால பிள்ளைங்க. அந்த காலத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 5 பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க குடும்பத்தில். ஏனென்றால் இப்போ பிள்ளைகள்லாம் சாபம் நினைக்கிறாங்க. அந்த காலத்துல பிள்ளைகள்லாம் செல்வம் நினைப்பாங்க. எனவே பிள்ளைகளை நிறைய வந்து பெற்றாங்க அந்த காலத்துல. இந்த காலத்துல பிள்ளைகள் அதிகம் பெற்ற தாங்கவும் தாங்காது பூமி. அது ஒரு பக்கம். ஆனா புருஷர்கள் மட்டும் 5000. எத்தனாயிரம் பேர் சாப்பிட்டுப்பாங்கன்னு பாருங்க. மீதி எத்தனை கூட? எத்தனை கூட? நம்ம சிந்திக்க ஏன் 12 10 கூட ஆக்கிக்க வேண்டியதாங்க? கொஞ்சம் யோசிச்சு 10 கூட மிச்சம் வந்துருச்சு, என்ன நடந்திருக்கும்? ஒரு சின்ன ஒப்பம் இல்லையா? 12 சீசர்கள் 10 கூட வச்சா 2 பேருக்கு கூட வந்து என்ன செய்யாது? 2 பேருக்கு கூட கிடைக்காது. இதுல பிரிக்கிறதுல பெரிய பாடு வந்திருக்கும். எனவே ஆண்டவர் கரெக்டா 12 கூட நிறைய மீதி எடுத்து ஆளுக்கு ஒரு கூட தூக்கிப்பாங்க. இது யாரு? பந்தி விசாரணை செய்தவங்க. நிறைய இடத்துல பந்தி விசாரணை செய்யறவங்க முதல்ல எடுத்து வச்சிருவாங்க. ஏன்னா முடிஞ்சா நமக்கு சாப்பிட கிடைக்காதுன்னு இவங்க முதல்ல எடுத்து வைக்கல. இவங்க தங்களுக்கு இல்லாம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறாங்க. எல்லாரும் பகிர்ந்து அவர்கள் பசியானதற்கு பிறகு இவர்களுக்கு எல்லாருக்கும் சாப்பிடுவதற்கு கிடைச்சது. இவர்களுக்கு ஒரு கூடையே கிடைத்தது. ஆனால் இவர்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வருவதற்கு
ஒரு ஆள் காரணமாக இருந்தாங்க. தேவன் ஆசீர்வதிச்சார். அது யாருடைய கையில இருந்து கொடுக்கப்பட்டது? யாரு? கோயில சொல்றாப்புல ஒரு சின்ன பையன் பசி தாங்க முடியாத அவங்க அம்மா சோறு கட்டி அப்பதான் கட்டி கொடுத்துருக்குறாங்க. யார்கிட்ட இருந்தது? சில பிள்ளைங்க கொடுக்குமா? கொடுப்பீங்களா? நீங்க நிறைய பிள்ளைங்க வந்து என்ன செய்யாது. சில பிள்ளைங்க என் மனைவி அடிக்கடி கேட்பா, உங்களுக்கு சாப்பிட எங்க வீட்டுல சாப்பிட வராங்க. ஒரு பிள்ளைங்க அவங்களுக்கு என்ன கேட்பா, எங்க வீட்டுல ஒண்ணும் இல்லை. சின்ன வயசுல இதெல்லாம் நீங்க கவனமா அந்த பிள்ளைகளை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். வாங்குகிறதை பார்க்கணும், கொடுக்கிறதை பாக்கி இல்லை என்னாலும் கொடுக்கணும்னு சொல்லி வளங்க. அந்த பிள்ளைகள் பாக்கியம் உள்ள பிள்ளைகளா வந்து மாறுவாங்க. எங்களை எல்லாம் அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்தபடினாலதான் ஆண்டவருடைய தகுதிக்கு மிஞ்சி எங்களை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் அந்த காலத்துல சொல்லுவாங்க, பங்கிடுவதற்கு என்றதான் கொடுப்பாங்க. வீட்டுல எல்லாம் ஸ்வீட் வீட்டுலாம் வந்து இதனுடைய தகப்பனார் வாங்கிட்டு வந்தா பிள்ளைகளுக்கு எல்லாம் பண்றதுக்கு எனக்கு, ஏன்னா எனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு பங்கிட்டுருவேன். கடுங்களையும் பார்த்து பொங்க வைப்பான் அப்படிலாம் சொல்லுவாங்க. வாங்குகிறதை பாதிக்கணும், கொடுக்கறது வேற சொல்லியிருக்குன்னா அது இப்பதான் சொல்லியிருக்கோம். கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம், தப்பாக தான் சொல்லியிருக்கேன். வேணும் வேணும் இருதயத்தில் முதல்ல எப்படி இருக்கணும்? நான் நினைப்பேன், நான் கொடுக்கணும்னு நினைப்பேன். நான் கொடுக்குறவங்க தான் ஆண்டு வச்சிருக்கிறாரு. ஆனா சிலருக்கு இருதயத்துல யார் தரமாட்டா, வாங்கணும் 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 நினைச்சிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் நீங்க வாங்கிக்கிட்டே தான் இருப்பீங்க. என்னைக்கு இந்த மனசு மாறி ஒரு ஐஸ்வர்யம் உள்ளதான மனசா மாறுதோ அன்னைக்கு தான் ஐஸ்வர்யவன்களாக வந்து மாறுவீங்க. ஐஸ்வர்யவன்கள் எல்லாரும் வந்து ஐஸ்வர்யவன்கள் அல்ல. ஒருத்தர் சொன்னார், ஒரு பெரியவர் ஒருத்தர் சொல்லும்போது சொன்னாரு, ஐஸ்வர்யவான்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா செல்வந்தர்கள் இல்லை அப்படின்னு. ஐஸ்வர்யவானுக்கும் செல்வந்தனுக்கு என்ன வித்தியாசம்? ஐஸ்வர்யம் பணக்காரன் நிறைய பேர் இருக்கிறான்னா, ஆனா செல்வந்தன் இல்ல. செல்வந்தன் என்றா அடுத்தவருக்கு கொடுக்கிறவன் பேர் தான் செல்வந்தன். அந்த காலத்துல முதியோர், இது வேதத்தினுடைய சத்தியத்தை நான் சொல்லல, முதியோர்கள் அப்படி வந்து கணிச்சு வச்சிருக்கிறாங்க. பணக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா பிச்சைக்காரனா தான் இருப்பான். அதான் சொல்றாரு, ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவதற்கு இப்படி டொனேஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டொனேஷன் தானே பிரிப்பாங்க உலக பிரகாரம் ஃபங்க்ஷன் நடத்துவதற்கு. அப்ப இவங்க முதல்ல கணிச்சு சொன்னாராம், அவன்கிட்ட போய் டொனேஷன் கேட்காதாங்க. பெரிய கோடீஸ்வரன், அவர் யாரை பற்றி சொன்னாரோ அவருக்கு பெரிய கோடீஸ்வரன், திருநெல்வேலியில நம்பர் 1 கோடீஸ்வரன். ஆனா இவர் சொன்னாராம், அவன்கிட்ட போய் கேட்காதாங்க, டொனேஷன் தரமாட்டான் அப்படின்னாராம். என்ன நீங்க அப்படி சொல்ல, அவருக்கு எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், அவருக்கு இந்த டொனேஷன்லாம் பெருசா அப்படின்னு. அதனால போய் கேட்கும் போது அந்த கோடீஸ்வரன் சொன்னான்னா, ஐஸ்வர்யவான்கள் பிச்சைக்காரன்ட்ட வந்து கேட்க வந்திருக்கேன் அவர் சொன்னான். அவர் யாரு சொல்றது? யாரு? பெரிய கோடீஸ்வரன் சொன்னதான வார்த்தை. அவர் ஏற்கனவே கோடீஸ்வரன், ஆனா அவரு கொடுக்க கூடாது என்பதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்பா சொன்னார், நான் முதல்ல சொன்னேன், அவன் வந்து கோடீஸ்வரன் ஐஸ்வர்யவான் அல்ல, அவன் யாரு? அவன் பிச்சைக்காரன். அவனே சொல்லிட்டான்னா கேட்கதான். ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் ஐஸ்வர்யவான்கள் அல்ல. அதே வேளையில கஷ்டப்படுறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டவங்களும் அல்ல. நீங்க நிறைய கொடுக்கிறது யார் தான் கொடுக்குறா? நம்ம சபையிலையும் கூலி வேலை செய்யறவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் கரெக்டா கொடுக்குறாங்க. ஆண்டவருக்குரிய பங்க திருடுறதே இல்லை, கரெக்டா கொடுக்குறாங்க. ஆனா அதிகமாக எடுக்கிறவங்க, மாசம் எடுக்கிறவங்க எல்லாம் அநேகர் வந்து கரெக்டா ஆண்டவருக்கு கொடுக்கறதே இல்லை. அப்போ ஏழைகள் வந்து கர்த்தருடைய காரியத்தில் எப்படி இருக்கிறாங்க? ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறாங்க. நாம வந்து வாங்காமல் கொடுக்கிறது தான் பாக்கியம் வந்து நினைச்சா நம்முடைய வாழ்க்கையில ஏராள ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும்? நம்ம தேடி வரும். நன்மை உங்களை தேடி வருமா? வராதா? அன்னைக்கு ஒவ்வொருத்தங்க பணக்காரர்களும் ஆகிறதுக்கு ஐயோ அவங்க படுற பாட பார்த்தீங்கன்னா, யாரை ஏமாத்தலாம் இன்னைக்கு, யாரை வஞ்சிக்கலாம் இன்னைக்கு, பணக்காரனா வாழாம. நான் எப்போதுமே அதிகமாக அடிக்கடி சொல்றது என்னன்னா, 50 ரூபா கூட அடுத்த ரூபா நம்ம கையில் இருக்கக்கூடாது. சில வேளைகள் நான் சில நேரங்களில் கொடுக்குற வாங்கல பிரச்சனை வந்துடும். கொடுக்குற வாங்கல வட்டிக்கு இல்லை, கடன் வாங்கியிருப்பாங்க சிலர். அப்போ யார்கிட்ட சொல்லுவாங்க, நான் தந்துட்டேன்னு சொல்லுவாங்க. நான் தந்த மாதிரி இல்லைன்னு சொல்லுவேன். பெரும்பாலும் எழுதி வச்சிருப்பேன். நான் சில வேலைகளில் வந்து விடுபட்டுரும். நான் ஆண்டவர் போய் சொல்லுவேன், ஆண்டவரே
அவங்க ரூபாய் என் பாக்கெட்ல வந்துடவே கூடாது, எப்படியாவது எனக்கு ஞாபகப்படுத்தி தாருங்க. எப்போ அவங்க தந்தாங்க இல்லை எப்போ தரல இதை ஞாபகப்படுத்தாரு. இதுக்காக நாள் கணக்காக ஜோம்னதெல்லாம் வந்து உண்டு. ஏன்? அடுத்தவங்க பணம் வந்துட்டா எனக்கும் என் சந்ததிக்கும் அது சாபக்கேடு. இப்படி இருக்கும்போது இன்னைக்கு அநேக சகோதரனுடைய நிலபலங்கள் பொருட்கள் வந்து வஞ்சிக்கிறாங்க, சகோதரியுடைய நிலபலங்கள் வந்து வஞ்சிக்கிறாங்க, அடுத்தவர்களுக்குரிய தங்களுக்கு என்று சொல்லி உரிமை பாராட்டுறாங்க. இவைகள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன கிடையாது? ஆசீர்வாதம் கிடையாது. நிறைய காரியங்கள் உங்களுக்கு நான் வந்து சொல்ல ஆசைப்பட இருந்தாலும் சமயம் தான் இடம் கொடுக்கவில்லை. தேவனுடைய கிருபையை நீங்கள் சிந்தித்தால் கிருபையின் மேல உங்களுக்கு என்ன வரும்? கிருபை வேணுமா பணம் வேணும்? என்னை பொறுத்தவரை எனக்கு பணமே வேண்டாம். என்ன போதும்? என்னை பொறுத்தவரை நான் ஸ்டேஜில் தான் சொல்றேன், எனக்கு பணமே வேண்டாம். கிருபை இருந்தா அந்த கிருபை எப்ப தேவையோ அப்ப எனக்கு கொண்டு வந்து, எப்ப தேவை அப்ப எனக்கு அந்த கிருபை கொண்டு வந்து கொடுக்கும். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிருபையினா, நான் ஜீவனோடு இருப்பது கிருபையினா, சுகபலத்தோடு இருப்பது கிருபையினா, உங்களுக்கு முன்னாடி ஊழியம் செய்வது கிருபையினால், எல்லாம் கிருபையினால் இருக்கும் போது ஏன் எல்லாவற்றையும் செய்ய முடியாத இந்த பணத்தை நான் ஏன் சார்ந்து கொள்ள வேண்டும்? பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். ஆனால் பணத்தால் செய்ய முடியாத நிறைய காரியம் இருக்கிறது. பணத்தால் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது, பணத்தால் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது, பணத்தால் சில வேளைகளில் மனுஷருடைய கையிலிருந்து உங்களை விடுதலையாக்க முடியாது, பணத்தால் சாத்தானுடைய கையிலிருந்து உங்களை விடுதலையாக்க முடியாது. ஆனால் கிருபை வந்து சமாதானத்தை தரும், கிருபை வந்து மனுஷனுடைய கையில் நம்மை விடுதலை பண்ணும், கிருபை சாத்தானுடைய கையில் விடுதலை பண்ணும். எனவே கிருபைய பற்றி ஆண்டவருடைய கிருபையை மட்டும் என்னை விட்டு என்ன செய்யாதீங்க, விலைக்கு விடாதீங்க. ஆண்டவரே தாய் சொல்றாரு அல்லவா, இந்த கிருபைய என்னை விட்டு விலக்காமல் இருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதத்துடைய புத்தகம் 66 என்று சொல்லி நினைக்கிறேன். வந்து வாசித்து பார்த்தால் அதுல விதமாக ஒரு வசனம் இருக்கிறது. வாசிங்க சங்கீதத்துடைய புத்தகம் 66 அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. கிருபையை என்னை விட்டு விலக்காதிருந்த தேவனுக்கு அவர் கிருபை எவ்வளவு மேன்மை நினைச்சிருக்கிறார் பாருங்க. அந்த கிருபையை விலக்கவில்லையே என்பதற்காக அவர் வந்து என்ன செய்யறார்? ஸ்தோத்திரம் பண்றார். எத்தனை முறை ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்தாலும் தேவனுக்கு விலகி 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 போனோம். ஆனா எதுதான் தப்ப வச்சிருக்கு? இவ்வளவு பேசுறோம், ஆனா நாக்கு நல்லதாங்க. யார் தப்ப கொடுக்கா? இவ்வளவு கெட்டவா இருந்தா, ஆனா யாரு? விசுவாசி. கம்மியான ரொம்ப பயபக்தி, ஆண்டவரே மன்னிச்சுக்கணும், ஆண்டவரே எனக்கு சரத்தை தாருங்க. ஆனா அப்பதான் காலையில் என்ன பேசிட்டு இருப்போம். மனுஷன் சகிக்க மாட்டேன்னு கெட்டது. சமீபத்துல ஒரு சாட்சி ஒருத்தவங்க சொன்னாங்க, தென்காசியில் உள்ளதான ஒரு பெரிய வசதி உள்ளவங்க, தென்காசி. அப்ப அவங்க ஒரு நேரம் ஜெபம் பண்ண வந்திருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு ஜெபனை வாங்கிட்டு போனாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட பிரதேவ சபையை சார்ந்தவங்க, பெரிய பணக்காரங்க அவங்க. அப்ப அவங்க வீட்டுல வந்து வீட்டு தோட்டத்துல ஒருத்தர் வந்து வேலை செய்வாங்க. வீட்டு தோட்டத்துல கொஞ்சம் மனநோய், ரொம்ப மனநோய், கொஞ்சம் மனநோய். வீட்டு தோட்டத்துல தண்ணீர் அடைப்பான், மற்ற காரியங்களும் கவனிப்பான். தோட்டத்துல வேலை செய்யற மற்றவங்கள மடக்க கட்டாத பேசுங்க. ஒரு நாள் பிடிச்சி நாக்கை வெட்டிட்டானோ, வெட்டி நாக்கு தொங்கிட்டு, நாக்கு வந்து தச்சு ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஏன்னா அது வேற மாதிரி நாக்கு வந்து தன்மை வேற மாதிரி இருக்கும். வெட்டி நாக்கு தொங்கிட்டான். போலீஸ்ல கேஸ் ஆயிட்டு அந்த பையன் உடம்புறதும் கிடையாது, ஒரு தாயார் மட்டும் உண்டு. அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, ஆஸ்பத்திரி ஒன்றும் பண்ண முடியாதுட்டாங்க. அது தானே வந்து இதுவானதான் ஒன்றும் பண்ண முடியாதுட்டாங்க. ரத்தம் சொட்டுதான். உடனே இவங்களுக்கு அந்த நேரத்தில் நினைப்பு வந்துதான், இந்த பாஸ்டர் வந்து ஜெபனை ஜோடித்திருந்தாங்களே, இதை கொடுக்குன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு பேச முடியாது, சாப்பிட முடியாது. பிடிச்சி வெட்டிட்டாங்க. தொங்கிட்டு துண்டாவல. அது எதுக்கு? நம்ம கெட்டாவத பேசுவியா? யாருக்கே சைக்கிள கெட்டாவத பேசுறது? அதுதான் சொல்ல வரேன். யாருக்கே சைக்கிள, மனுஷனுக்கே சைக்கிள. ஒரு விசுவாசி கெட்டாவத பேசினா ஆண்டவருக்கு
ஃப்ளோவில் வருது பாஸ்டர், ஒரு ஃப்ளோவில் சாபமும் சேர்ந்து வரும். அது மாற்றிக்கிறியா ஆண்டத்தர சாபத்தை மனுஷனுக்கு சகிக்க முடியாமல் கட்டிட்டாங்கல்ல. அப்போ அந்த அவங்க அந்த தோட்டத்தில் வேலை பார்க்குற அந்த பையன்கிட்ட கொடுத்து இதை உள்ளே முடி மேலையும் போடும் சொல்கிறாங்க. எப்படி சேர்ந்ததோ தெரியாது பாஸ்டர், அவங்க சொன்ன சாட்சி தான் நான் சொல்கிறேன், பொய் சாட்சியம் சொல்லலை. அந்த ஜெபடியை பிடிச்சான் அந்த தம்பி, ஜெபடியில் போட்டான். இன்னைக்கு நல்லா நான் கை இன்னைக்கு நல்லா சாப்பிட நல்லா பேசலாம்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. இது யார் செய்கிறதுனா அற்புதம் தான். யார் செய்கிறது? சமயத்திற்கு ஏற்றதான் அற்புதம் ஆண்டு செய்கிறார். அப்போ நாம் வந்து பேசுகிறதான ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் வந்து சகிச்சிருவார்கள் நினைக்கிறோம். அதுக்கு என்னதான் இருக்கு? ஒரு எல்லாத்துக்கும் ஆண்டவர் எல்கையை வச்சிருக்கிறார். அந்த எல்லைக்கோட்டை தாண்டி வராங்க. தயவு செய்து எல்லைக்கோட்டை தாண்டி எல்லைக்கோட்டை தாண்டிட்டா அன்னைக்கு உன் நாள் வந்ததுன்னு சொல்றான். அன்னைக்கு ஆரம்பிச்சுன்னு சாப்பிடும். அது சில துன்மார்க்கன் இருப்பான், துன்மார்க்கம் பண்ணிட்டே இருப்பான், விட்டுருவார் ஆண்டவர். பண்ணு அதனால எவ்வளவு முடியுமோ பண்ணி விட்டுருவார். ஆனா அதுக்கு ஒரு எல்லை கூட வச்சிருப்பாரு. துன்மார்க்கத்துக்கும் என்னதான் இருக்கு? எல்லை இருக்கு. அந்த எல்லை வந்துச்சுன்னா செத்தான் அதோட யார் குறுக்கிட்டுருவா? ஆண்டவர் குறுக்கிட்டுருவார். ஆண்டவர் குறுக்கிட்டா புள்ள துடிச்ச மாதிரி துடிச்சாலும் திரும்ப ஆண்டவர் வரமாட்டாரு. யார் வரமாட்டா? மனுஷன் வரமாட்டான். வேற அதோ கேள்விதான் அம்மா ஐயான்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஆண்டவர் கேளாதவர் போல் என்ன செய்வார்? இருப்பார். எனவே தயவு செய்து தேவனுடைய கிருபையை மட்டும் நீங்க என்ன செய்யறாங்க? போக்கடிச்சிடாங்க. தேவனுடைய கிருபை போயிட்டுனா கர்த்தருடைய பிள்ளைக்கு எல்லாம் போனது மாதிரி தான். பணம் போட்டு பிரச்சனை இல்லை. சில வேலைகள் போனால் நமக்கு சில வேலைகள் சில நஷ்டங்கள் போட்டோம், பிரச்சனை இல்லை. ஆண்டவர் தருவார். ஒருவேளை கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் நமக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 நஷ்டம் இருக்குன்னா அது அவர் கணக்கில் வச்சிருப்பாரு. கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் உள்ளதான எல்லா காரியங்களும் ஆண்டவர் ஞாபக புத்தகத்தில் எழுதி கணக்கில் வச்சிருப்பாரு. மனுஷன் வந்து கணக்கில் வைக்க மாட்டான், ஆனா ஆண்டவர் வந்து கணக்கில் வச்சிருப்பாரு. எல்லாவற்றிற்கும் வட்டியும் முதலமா சேர்த்து திரும்ப நமக்கு தருவார். அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு உங்களுடைய மடியில் அதை வந்து என்ன செய்வார்கள்? போடுவார்கள். இதை தடை பண்ண யாராலும் முடியாது. எனவே எல்லாவற்றை விட தேவனுடைய கிருபையை பெறுதல் சொல்லி எண்ணி அந்த கிருபையை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். அந்த கிருபை இன்னும் உங்களில் பெருகட்டும். இந்த கிருபை உங்களில் இன்னும் வளரட்டும். வரப்போற நாட்களுடைய மேன்மை கண்டு கர்த்தர் நாமத்தை உயர்த்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபம் செய்யலாம். ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாய்த்திருந்து ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தந்திருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை இன்னும் என்னில பெருக கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்கள் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மூலமாகாது நிற்பது கிருபை, நீர் மூலமாகாததோ நிற்பது கிருபை, நிசய பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டே, நிசய பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டே, காத்து கொள்ள கிருபை பாருமே, காத்து கொள்ள கிருபை பாருமே, கிருபை தேடினோ எம்
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, தேவனுடைய ஆலயத்தில் உங்க கிருபையை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பக்தனுடைய வார்த்தையின்படி கர்த்தர் எங்களுக்கு எவ்வளவோ கிருபையின் செயல்கள் எல்லாம் செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாளில் உடைய கிருபையை நாங்கள் ஆலயத்தில் சிந்திக்க, வார்த்தை மூலமாக சிந்திக்க எங்களுக்கு கிருபை செய்தீங்களே மே ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை கர்த்தாவே உடைய ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு உயர்ந்தது, ஜீவனை எவ்வளவு நல்லது என்பதை நாங்கள் மீண்டுமாக அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தை மூலமாக எங்களோடு பேசினீங்களே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லா ஜனங்களும் கிருபையின் மேல் கிருபை பெற கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. கிறிஸ்தேசுடைய கிருபையை வளர கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. கிருபையை இழந்து போய் விடாதபடி அதை காத்துக் கொள்ளு கர்த்தாவே. ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கான பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலோ இதற்கான வல்லமையினாலோ ஒவ்வொருவரை நிரப்புங்க. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே. இந்த வாரத்திலும் உங்களுடைய சன்னிதானத்தை நாங்கள் கடந்து வந்து உங்களுடைய நாமத்தை துதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தீங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை வெறுமையாய் அனுப்பாதபடி மீண்டும் எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்தீர். நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, வசனம் சொன்ன பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வேதவசங்களை கற்றுக்கொண்டு வளர கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தாவே, தந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஜீவனை பார்க்கிற உடைய கிருபை பெரியது ஆண்டவரே. இந்த கிருபை அதிகமாக சிந்திக்க தேவனின் நாம எங்களுக்கு நல்ல இருதயத்தை தாருங்க. இந்த கிருபையை காத்துக்கொள்ள எங்களுக்கு பலனை தருவீராக ஆண்டவரே. இந்த கிருபையை இழந்து போய்விடாதபடி நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கத்தக்கதாக தேவன் நாம கிருபை செய்ய வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஜனங்கள் வரும் நாட்கள் அழைத்து வாருங்க. இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்படட்டும். கொடிய வியாதிகளுக்கு எங்கள் எல்லாரையும் காத்துக் கொள்ளுங்க. வல்லாத மனுஷனுடைய சதி செயல்களுக்கு எங்கள் எல்லாரையும் காத்துக் கொள்ளுங்க. சத்துடைய வஞ்சக கிரியைகள் எல்லாவற்றிற்கும் உடைய பிள்ளைகளுக்கு காத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகை தாமதிக்குமான மீண்டுமாக ஒரு முறை கூட உங்க சன்னிதானத்திலே கடந்து வர கர்த்தர் கிருபை தாருங்க. எல்லாருடைய போக்கு வரவு பிரயாணங்கள் எல்லாவற்றினுடைய பாதுகாப்பை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அறிந்த சத்தியத்தில் நாங்கள் வளர்ந்து உடைய நாமத்திற்கு மகிமையாக ஜீவிக்கத்தக்கதாக தேவன் நாமே ஒவ்வொருவரையும் பலப்படுத்திய வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.